நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயை சுற்றி தற்போது பரபரப்பான விவாகரத்து விவகாரம் மிகுந்த பேசுபொருளாக மாறியுள்ளது. விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார். இந்த வழக்கின் விசாரணை இன்று நடைபெறும் என முன்பே அறிவிக்கப்பட்டிருந்ததால் விஜய் நேரில் ஆஜராகுவாரா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. ஆனால் சூழ்நிலை மாறி விஜயும் சங்கீதாவும் இருவரும் நேரில் ஆஜராகாமல் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர். இதைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணையை நீதிபதி ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். காதலித்து திருமணம் செய்து கொண்ட விஜயும் சங்கீதாவும் பல ஆண்டுகளாக கோலிவுட்டின் முன்னணி ஜோடியாக திகழ்ந்து வந்தனர். இவர்களுக்கு 2 குழந்தைகளும் உள்ளனர். மேலும் சங்கீதா விஜயின் பல படங்களில் காஸ்டியூம் டிசைனராகவும் பணியாற்றியுள்ளார். இப்படி சக்சஸ்ஃபுல் ஜோடியாக இருந்த இவர்களுக்குள் கடந்த சில ஆண்டுகளாகவே கருத்து வேறுபாடுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. அதை வெளியே தெரியாமல் சமாளித்து வந்த நிலையில் பிரச்சனை தீவிரமடைந்ததால் சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவில் விஜய் ஒரு நடிகையுடன் தொடர்பில் உள்ளார், தன்னை சுதந்திரமாக வாழவிடவில்லை, பொருளாதார ரீதியாக கட்டுப்படுத்தினார் என பல குற்றச்சாட்டுகளை சங்கீதா முன்வைத்துள்ளார். மேலும் அந்த நடிகையுடன் விஜய் வெளிநாடுகளுக்கு சென்றதாகவும் அதற்கான புகைப்படங்கள் வெளியானதாகவும் கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளங்களில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தின. அதோடு நடிகை த்ரிஷாவுடன் விஜய் இணைந்து தோன்றிய சில நிகழ்வுகளும் பேசுபொருளானது. இந்த விவகாரம் விஜயின் அரசியல் பயணத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. குறிப்பாக தேர்தல் நேரத்தில் இந்த விவகாரம் வெளிவந்ததால் ரசிகர்களும் தொண்டர்களும் கவலையுடன் உள்ளனர். இதற்கிடையில் சங்கீதா இந்த விவகாரத்தில் உறுதியான நிலைப்பாட்டில் உள்ளார் என்றும் எந்த சமரசத்திற்கும் தயாரில்லை என்றும் தகவல்கள் வெளியாகின்றன. மேலும் தன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை சட்டப்பூர்வமாக போராடுவார் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று நடைபெறும் விசாரணை குறித்து பெரும் எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் அது ஒத்திவைக்கப்பட்டிருப்பது ரசிகர்களுக்கு ஒரு வகையான நிம்மதியை அளித்துள்ளது. இந்த வழக்கின் அடுத்த கட்டம் ஜூன் 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. அன்றைய தினம் என்ன திருப்பம் ஏற்படும் என்பதை காண அனைவரும் காத்திருக்கின்றனர்.